கொடுத்து படிக்க சொன்னார். அவர் படித்தார், இல்ல ரகசியங்களை தெரிந்து கொண்டார். அப்பாவோட சொன்னாரா, கிறிஸ்தவ மாதிரி எனக்கு ஆராதிக்கவோ துதிக்கவோ ஜெபிக்கவோ தெரியாது. ஆனாலும் கர்த்தாவே நான் உம்மிடத்துல ஜெபிக்கிறேன் அப்படின்னு சொல்லி வீட்டுல யாரும் இல்லாத போது திருத்தளவு அந்த பைபிளை படித்தார். அவங்க மனைவி தூங்கிட்டே அதை பார்த்தாங்களா ஓர கண்ணு. ஏதோ ஒரு மாற்றம் வந்து இருக்கிறது. பைபிளை படிக்கிறார். இனி நம்ம வாழ்க்கையில நல்லதுதான். நான் துதித்ததும் நான் ஜெபித்ததும் நான் ஆராதித்ததும் வீண் போகவில்லை என்று அவர் சொன்னார். அல்லேலூயா. கண்ணீரோடு தான் விதைத்திருக்கிறார். ஆனால் அந்த ஆனந்தமான பாக்கியமான அந்த நேரத்தை அவர்கள் வருகிறார்கள். அதைத்தான் தாவீது சொல்லுகிறான். உலக பிரகாரமாக அவன் நினைத்திருந்தால் இன்பத்தை தேடி இருக்க பல வழிகள் உண்டு ராஜாவுக்கு. அவன் அதை தேடவில்லை. தேவ சமூகத்திலே இருந்தவனாய் சொல்லுகிறான். கண்களை மூடுவான். தேவ சமூகத்திலே அவன் ஆராதித்து துதித்திருக்கிறான். அந்த இன்பத்தை அவன் கண்டுபிடித்திருக்கிறான். இதுதான் ஏற்றது. என் வாழ்க்கையின் எல்லா காலங்களிலும், என் வாழ்க்கையின் எல்லையிலும், என் வாழ்க்கையின் முடிவிலும் இதுதான் ஏற்றது என்று அவன் உணர்ந்து எழுதுகிறான். துதிப்பதே இன்பமும் ஏற்றதுமாய் இருக்கிறது. அதுதான் பரலோகம். ஏற்றதுமாய் இருக்கிறது என்று சொன்னால் தன்னை வாழ்விக்கிறார் பரலோகம். ராஜா, இந்த அருமையான வார்த்தைகளுக்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, உம்மை துதிக்கிறோம் ராஜா, உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. துதிப்பதுதான் இன்பம் ஆண்டவரே, துதிப்பதுதான் பரலோகம் ஆண்டவரே. அப்பா, தாவீது உணர்ந்து எழுதினபடினாலே கர்த்தாவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களை மறைத்து வெளிப்படுத்தினீரே, அதற்காக உமக்கு நன்றி. சகல கன மகிமையை துதியும் பலியை நீ ஒருவரே எடுத்துக்கொள்ளுங்க. எங்களை தாழ்த்துகிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து திருநாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென்.